ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய ஃபில்லர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு ஒரு கடத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணா கூட எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் கொஞ்சம் ஜாலியாக தான் போகும். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 7. ஓ அப்படின்னா இதுதான் அந்த ப்ளூ ட்ராகனா? பிரச்சனையை சால்வ் பண்ணது மட்டும் இல்லாம அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா பாக்குறாரு. லீசா பார்க்க கியூட்டா இருக்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தங்கச்சின்னு எல்லாரும் சொல்றாங்க. வீட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ண, மத்தபடி இஷ்டத்துக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இந்த இடத்துல நீ மைடா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளீனிங் எப்படி பண்றதுன்னு ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு ஃபிளே கத்து கொடுக்குறாங்க. பேர்ல ப்ரூமை உடச்சிட்டு ப்ரூம்ல அப்படிதான் வீக்கா இருக்கும்னு சமாளிக்கிறா. பட் லீசா வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டா கிளீன் பண்ணி முடிக்கிறா. இது ஓகேவா அப்படின்னு லீசா கேட்குமோ ஓகே தான் அப்படின்னு சொல்லி பிளே சொல்றா. அடுத்தது கிளீனிங் அப்படின்னு சொல்லி இப்போ பிளேட் எல்லாம் கிளீன் பண்ணா பிளே வந்து கண்டினியூஸா எல்லா பிளேட்டையும் உடச்சிட்டு இருக்கா. பட் லீசா எல்லாத்தையும் சூப்பரா கிளீன் பண்ணி வைக்கிறா. இங்க பாரு, அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் குக்கிங் அப்படின்னு சொல்லி பிளே சமைக்கிறதுக்கு பேர்ல சாப்பாடு எரிச்சிருக்கா. பட் லீசா அவளோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே சூப்பரா வந்து சாப்பாடு ரெடி பண்றா. ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கியா, சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா எல்லாருமே பாராட்டுறாங்க. மத்த மைடம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க இருந்ததுனால தான் முடிஞ்சது லேடி சார் அப்படின்னு சொல்லி பயமுமே தொடச்சு விடுறா. ஆமா லீசா, உனக்கு வேற ஏதாச்சும் ஸ்கில்ஸ் இருக்கா, ஹாபி ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ அம்மா கேட்கவோ புக்ஸ் படிப்பேன்னு சொல்றா. உடனே வேணா சாரோட பர்சனல் மெய்டா போட்டலாம்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அப்பாவும் ஓகே சொல்றாரு. எனக்கு ஓகே தான், நான் என்னோட பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி லீசா சொல்றா. ஆனா இதெல்லாம் பார்த்து பிளேக்கு தான் ரொம்பவே வருத்தமா இருக்கு. சாரோட பர்சனல் மெய்டுங்கிறதுனால இப்ப காலங்காத்திலேயே போயிட்டு சாரை எழுப்பி விடுறா. டக்குனு நைட் ட்ரெஸ் கழட்டிட்டா அப்படியே புது ட்ரெஸ் மாட்டி விடுறா. மேஜிக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சாருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறா. அதே மாதிரி சாருமே ஓரளவு கத்துக்கிடுறா. வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே சாருக்கோ படிப்புல டவுட்னா ஹெல்ப் பண்றது, அவ கூடவே சேர்ந்து படிக்கிறது குளிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டா பண்றா. ஹார்ட்டோ, நான் பெரிய ஃபயர் பால் கிரியேட் பண்ணிருக்க பாரு, உனக்கு தான் இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் லீசா அப்படின்னு சார் சொல்றா. உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னு லீசா சொல்றா. அந்த தண்ணிக்குள்ள ஏதோ இருக்கு, என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் துணியை லாண்ட்ரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு லீசா சொல்றா. அதுக்கு மேஜிக் கட் கொடுத்துட்டு அப்படியே கிளீனிங்கும் பண்றா. வேற லெவல் பா. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு லீசா சொல்றா. நான் அவனை எதுவும் ஃபோர்ஸ் பண்றோம்னா சொல்லிருன்னு சார் சொல்லவும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் என்ஜாய் தான் பண்றேன் அப்படின்னு லீசா சொல்லவும் ஓகே லீசா, எதனாலும் தயங்காம சொல்லு, நீ எனக்கு ஒரு மெய்டா இருக்கிறத விட நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லவும் லீசா நம்ம ஹீரோவை பாக்குறா. என் பெர்மிஷன் உனக்கு இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் லீசா சொல்றா. இந்த லீசா எல்லா விஷயங்களையுமே பெர்ஃபெக்டா இருக்கா. என்னோட ஸ்கூலுக்கு அட்டெண்டா கூட்டிட்டு போக இவாத ஒரு பெர்ஃபெக்ட் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஹே லீசா அப்படின்னு சொல்ல வந்துட்டு இல்ல அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இப்போ நான் அவங்களை பிரிச்சா நான் ஒரு மோசமான அண்ணனா இருப்பேன், இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அடச்சா இப்போ என்ன பண்றது, அட பெசமையா டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி இல்லையா வேலை முடிஞ்ச உடனே இவா கிட்டே திரும்ப அனுப்பிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ லீசா தான் அட்டெண்டன்ட் நம்ம ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிட்டான். அடச்சா இந்த அனிமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி சார் வருத்தப்படுவா. அடுத்த வாரமே புது அனிமே போட ஆரம்பிச்சிருவா, கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். உங்க பிரேக் டைம் முடிஞ்சதுன்னு லீசா சொல்லப்போ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சார் கிளம்ப போகுவோம். சார் சொல்ல மறந்துட்டேன், அடுத்த வாரத்துல இருந்து நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொன்னான்னு கேட்கவா அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூலுக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஷெட்யூல் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு, பாண்டமோனியம் நைட்ஸ் எல்லாரையுமே கூப்பிடுன்னு சார் சொல்லுவோம். இவளுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். ரவுண்ட் டேபிள்ல எமர்ஜென்சி மீட்டிங் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சார் சொல்றா. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல இங்க வந்திருக்கிறவங்க எல்லா நைட்ஸ்க்குமே ரொம்பவும் தேங்க்ஸ். இங்க நடக்கிற மீட்டிங் ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல் ஆனது. என்னோட பிரதர் திடீர்னு அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றான்னு சொல்லுவோம். மாஸ்டர் இவ்வளவு நாள் ஆகியும் ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஃபிளே வருத்தப்படுவோம். எனக்கே இப்பதான் தெரியும் பிரதர் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லுவோம். ஸ்கூல்ல போய் கத்துக்கிற லெவலுக்கு ஹியூமன் சொல்லி கொடுக்க எதுவுமே இல்லை, ஏன்னா அவர் தானே டீமன் கிங் அப்படின்னு ஃபிளே சொல்லுவோம். மென்ஷன் பண்ணக்கூடாது மறந்துட்டீங்களா அப்படின்னு ஜானி கேட்கறான். என் பிரதரை பத்தி என்ன சொன்னீங்க என்கிட்ட அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சார் வந்து கடுப்பாக. லேடி சார், இது ஒரு சீக்ரெட், எங்களால உங்ககிட்ட சொல்ல முடியாது, பட் மாஸ்டரே கண்டிப்பா உங்ககிட்ட கூடிய சீக்கிரம் சொல்லுவாரு. எங்க மேல இருக்கிறத விட அவர் உங்க மேலதான் இருக்கிறதுலே அதிக பாசம் வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த சீக்ரெட்ல ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ஜானி சொல்றான். அப்படியா சாரு ஹாப்பி ஆகுறா. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸ்கூலுங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ். நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போனதில்ல, ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு வா கேட்கவும் அது ரொம்பவே ஒரு மோசமான இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஹார்ட்டாவே பார்த்து பயப்படுறோட இடமான அவங்க ஷாக் ஆகுமா. நிறைய அனிமே பார்த்து ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா மோசமான ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கும், மேஜிக் பேட்டில்ஸ்லாம் நடக்கும், பசங்களை கொடுமைப்படுத்துவாங்க, கிங்டமே அழிக்கக்கூடிய ஒரு ஈவில் ஆர்கனைசேஷன் பின்னாடி இருக்கும். அந்த ஈவில் ஆர்கனைசேஷனை தடுக்க தான் என் பிரதர் பிளாக் நைட்டுங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்திருக்கான் அப்படின்னு சார் சொல்லுவோம். அப்படின்னா மாஸ்டர் ஸ்கூலுக்கு போக இதுதான் காரணமா இருக்கும், கிங்டமோட அழிவை தடுக்க தான் அவர் போறாரு அப்படின்னு இவங்களும் ஒன்று முடிவு பண்றாங்க. என் பிரதர் கண்டிப்பா அங்க டெலிபோர்டேஷன் டோரை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ ஃபிளே லீசா நான் 3 பேரும் சேர்ந்து இன்டர்ல கேதர் பண்றோம். ஜானி அண்ட் ஜெயன் ஃபிளைட்டுக்கு எதுக்கும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். லார்ட் ஹார்ட்டோ கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி லீசா கேட்கவும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என் பிரதரை போய் நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, ஹார்ட்டோ கூட சேர்ந்து நம்ம இதை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. லீசா நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நல்லவேளை என்கிட்ட வந்து உண்மையை சொன்ன தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஹார்ட்டோ, உண்மையிலேயே நீங்க ஈவில் ஆர்கனைசேஷன் கூட ஃபைட் பண்றீங்களான்னு லீசா கேட்கறா. இவ்வளவு ஆர்வமா கேட்கறா. இல்லன்னு சொல்ல முடியாத நம்ம ஹீரோவோ இப்போதைக்கு ஆமான்னு சொல்லி வச்சிருந்தான். அப்ப அவங்க சொன்ன எல்லாமே உண்மைதானான்னு கேட்கவோ ஆமா, கேபிட்டல்ல உங்களை தடுக்கிறதுக்கு எனக்கு உன்னோட உதவியும் தேவை, இது ஒன்னால மட்டும் தான் முடியும். சோ நீ என்னோட அட்டெண்டா
நேரா ஸ்கூலுக்கு வான்னு சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு சொல்லிட்டா ஒரு வழியா அட்டெண்டன்ட் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இந்த இடத்துல மெயின் ஸ்டோரி முடிஞ்சது. இதுக்கப்புறமா ஃபில்லர்ஸ் தான். லவ்வர் எனக்கு சீட்டிங் பண்றான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவோம். அப்பா அவனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஃப்ளே அவன் தலையை வெட்டுறத சொல்றா. ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண சொல்றா போலன்னு அந்த மெய்டு நினைச்சுக்கிறா. பட் ஃப்ளே என்னடானா அவங்களை கொல்ல சொல்றாங்கிறது இவங்க யாருக்கும் தெரியல. ஆமா ஃப்ளே நீ ஏன் எப்பவும் இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கன்னு சார் கேட்கவும் ஹார்ட்டோ ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ண ட்ரெஸ் இதுதான் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. மெய்ட் ட்ரெஸ் வந்து ஃப்ளேக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. ஃப்ளேக்காகவே ஒரு கஸ்டமேட் யூனிஃபார்ம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால அதையே அவ போட்டுட்டு இருக்கா. ஃப்ளே உனக்கு பறக்க தெரியுமான்னு சார் கேட்கவோ ஓ தெரியுமே நான் அந்த மேஜிக் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். எனக்கும் கத்துக்கூடன்னு சார் கேட்கிறா. ஃப்ளே அவ ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஹைட்டா ஜம்ப் பண்ணிட்டு கேட்டா இதுதான் பறக்கிறதுன்னு காமிக்கிறா. மேம் நீ ஆசமா பறந்த எனக்கும் கத்துக்கூட இந்த மேஜிக் அப்படின்னு சார் கேட்கவும் எப்படி என் சிஸ்டர் இவ ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஃபிளைட் மேஜிக் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இப்பவே நீ அதை கத்துக்கூட கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சார் உடனே சாட் ஆகவோ கவலைப்படாத லிட்டில் ஒன் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளே ஃபாஸ்டா நம்ம ஹீரோ கிட்ட ஓடுறான். எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ கொடுக்குறான். சேஃப்டியா இருக்கும் அவ்வளவு பறந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எல்லா வேலையும் பாக்குறதுல ஃப்ளே வந்து ரொம்பவே அழுக்கா இருக்கா. அம்மா நீ குளிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும். நான் கிளீனா தானே இருக்கேன்னு ஃப்ளே சொல்றா. ஒழுங்கா போய் குளி நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவுதான் குளிச்சிட்டான்னு வா சொல்லுவோம். சரி இப்போ எப்படி தோத்துவான்னு கேட்டா டாக் மாதிரி ஃபாஸ்டா ஷேக் பண்ணியே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டா. ஆமா லீசா 300 வருஷமா கேவ்ல தனியாவே எப்படி வாழ்ந்தா நம்ம ஹீரோ கேட்கும். தூங்கி எஞ்சோடனே புக்கு படிப்பேன் திரும்ப தூங்குவேன் திருப்பி எந்திரிச்சு படிப்பேன் திரும்பவும் தூங்கிடுவேன் அப்படியே அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லுவோம். அப்ப உனக்கு பசிக்காதான் நம்ம ஹீரோ கேட்கிறா. வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுவேன் வா சொல்றா. பெஸ்ட் ஷர்ட்டிங் லைஃப் வாழ்ந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லார்ட் ஹார்ட்டோ எனக்கு ஒரு டவுட் இந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கவும் நான் என்னோட 2 பேரியர்ஸை கனெக்ட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது அவ்வளவு ஈஸியில பாசிபிள் இல்ல. நிறைய மானாவும் தேவைப்படும். ஒரு பர்சனால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். நான் யூஸ் பண்ணும்போது அவ்வளவு மானா செலவாகிற மாதிரி தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நீங்க வேற டிமென்ஷனோட மானாவை யூஸ் பண்றீங்களோ அப்படின்னு அவ்வளவு ஒரு ஆன்சரை சொல்லிக்கிட்டா. நம்ம ஹீரோ உங்களுக்காக ஹார்ட் பாத் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. நீ வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவோம். நானும் ஆல்ரெடி உள்ளதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ வாழை மட்டும் உள்ள முக்கிட்டு சொல்றா. ஹார்ட்டோ நமக்காக தானே மணிக்கிட்டு ரெடி பண்ணிருக்கான்னு சார் கேட்கப்போ சரின்னு வந்து ஃபிளேவா அதுக்குள்ள குடிக்கிறா. 3 நாள் கழிச்சு பார்த்தா அவளே வந்து ஹாட் வாட்டரை நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. ஹாட் வாட்டர் பார்த்து ஃபிளேவ்னு பயப்படுறான்னு கேட்கப்போ இல்ல அவ நல்லா என்ஜாய் பண்றான்னு சார் சொல்றா. உங்க ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி மேஜிக் கிறிஸ்டலை கொடுத்து எல்லாரோட மான லெவலையும் நம்ம ஹீரோ செக் பண்றா. வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் மாதிரியே ஃப்ளேம் வந்துட்டு லெவல் 77 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு. ஒரு இப்போதைக்கு லெவல் 40ல இருக்கா. எங்கப்பா சாரோட மேக்ஸ் லெவல் 61 கோயின் கீசலாட்டோட மேக்ஸிமம் லெவலே 40 தான் நம்ம ஹீரோ பாக்குறான். சார் மேஜிக் கண்டிப்பா ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும் பாரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பு இல்ல நான் குழந்தையா இருக்கும்போது ஃபயர் பால் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி அம்மா அம்மள ஒரு சீலிங் மேஜிக் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சார் சொல்றா. இப்ப எல்லாருமே லார்ட் ஹார்ட்டோ உங்களோட மேஜிக் லெவல் என்னன்னு காமிங்க கண்டிப்பா அது நிறைய இருக்குமே எல்லாரும் கேட்கவோ அது ஒரு சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த எபிசோட்ல பெருசா ஸ்டோரி எதுவும் கிடையாது ஃபுல்லாவே ஃபில்லர்ஸ் தான் அப்படின்னு. ஆனா நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.